இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபுல்லாக நெல்லிக்காய் கருவேப்பிலை ஐஸ் கியூப் அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் ஐஸ் கியூபாக வந்துட்டே இருந்தது. நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட டைட்டிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தேன். அவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க சிஸ்டர், உங்கள் ஸ்கின்னு ஹேருக்குலாம் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் சந்தையிலேருந்து 1/2 கிலோ நெல்லிக்காய், 20 ரூபாய்க்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இஞ்சி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப மெஸியான ப்ராசஸ், பயங்கர டைமிங்காக இருந்தது. பட் இதை வந்து ஒரு தடவை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 6 months வரைக்கும் நல்லா இருக்குமா. ஸோ 1 monthக்கு தேவையான அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து இதை பார்த்துட்டு நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ 1 week தான் அது வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் வந்து திரும்ப ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் நான் வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து அரைச்சதுக்கப்புறம் இது கூட சீரகம், மிளகு, மஞ்சத்தூள் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து புளிஞ்சு சாறு எடுத்ததுக்கப்புறம் சிலிக்கான் ட்ரேயில் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த நாள் காலையில் இதை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது பிளாஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சிலிக்கான் ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் இதுலேருந்து ஒரு 2 கியூப் எடுத்து சுடுதண்ணியிலலாம் வந்து ஊற்றிட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருந்தது.